ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு கார்பன் ஃபேமிலி. நம்ம இன்னைக்கு கிளாஸில் பார்க்க போகிறது வந்து ரெட் அலுமினியம். ஸோ இட் இஸ் a வெரி இம்பார்ட்டன்ட் ரீஜென்ட் தான். இப்போ இது வந்து நமக்கு ஹையர் டெம்பரேச்சர் கொடுத்தாலும் இது வந்து ஸ்டேபிளாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து 200 டிகிரி செல்சியஸ் கொடுத்தாலும் இது வந்து நமக்கு ஸ்டேபிளாக இருக்குது. ஸோ ஸ்டேபிளாக இருக்கிறதால இதை என்ன பண்ணுறாங்கன்னா ஹையர் டெம்பரேச்சர் ரிடக்ஷன்ஸுக்கு வந்து இதை வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஸோ நோட் பண்ணிங்க, இட் இஸ் ஸ்டேபிள் at 200 degree Celsius. Stable at 200 degree Celsius. ஓகேங்களா? ஸோ இட் இஸ் அ ஸ்டேபிள் ரெடியூசிங் ஏஜென்ட் அட் 200 டிகிரி செல்சியஸ். ஸோ நமக்கு 200 டிகிரி செல்சியஸில் இது ஸ்டேபிளாக இருக்கிறதால ஹையர் டெம்பரேச்சர் ரெடக்ஷன்ஸ் இதை வந்து யூஸ் பண்ணலாம். ஓகே, ஸோ இட் இஸ் used in higher temperature reductions. ஹையர் டெம்பரேச்சர் ரிடக்ஷன்ஸ். ஸோ இதனோட ஸ்ட்ரக்சர் பாருங்கள், அலுமினியம் இருக்கும். இதில் பார்த்தோன்னா நமக்கு 2 ஹைட்ரோஜன் அட்டாச் ஆகிருக்கு. அடுத்து பார்த்தோன்னா இங்கே பாருங்கள், மித்தாக்சி நமக்கு வந்து அட்டாச் ஆகிருக்கு. ஓகேங்களா? ஸோ இது எப்படி சொல்லுவோம்னா 1 2. ஸோ செகண்ட் பொசிஷன் நமக்கு மித்தாக்சி குரூப் இருக்குது. ஓகேங்களா? ஸோ ஈத்தாக்சி குரூப் வந்து நமக்கு இந்த அலுமினியமில் அட்டாச் ஆகிருக்கு. ஓகே, ஸோ இங்கே பார்த்தோன்னா ஒரு சோடியம் வந்து நமக்கு கோஆர்டினேட் பண்ணியிருக்கோம். ஸோ இதனோட நேம் எப்படி வைக்கலாம்னா சோடியம். பார்த்தோன்னா நமக்கு இங்கே 2 ஈத்தாக்சி குரூப் வந்து நமக்கு அட்டாச் ஆகிருக்கு. ஸோ நம்ம முன்னாடி பிஸ்ன்னு எழுதிக்கலாம். பிஸ் 2 மித்தாக்சி. செகண்ட் பொசிஷன் நமக்கு மித்தாக்சி இருப்பாருங்க. அடுத்து இது ஒரு ஈத்தாக்சி குரூப்பு. ஈத்தாக்சி அலுமினியம் ஹைட்ரைடு. அலுமினியம் ஹைட்ரைடு. ஸோ இதுதான் என்ன சொல்கிறோம், ரெட் அலுமினியம் சொல்கிறோம். ஓகேங்களா? ஸோ இது என்ன மாதிரியான சால்வன்ஸ்லாம் நமக்கு சாலபிள் ஆகுதுன்னு பார்ப்போம். ஈத்தர்ஸ் எடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஆல்கஹால்ஸ் எடுத்துக்கலாம். மேஜரானப்போ டிஹெச்எஃப் வந்து எடுத்துக்கலாம். ஸோ மெத்தனால் எடுத்துக்கலாம், அப்படி இல்லாட்டி எத்தனால். இது எல்லாத்துலேயும் இது என்ன பண்ணணும்னா ஈஸியாக சாலபிள் ஆகும். ஸோ இதை வந்து எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறாங்கன்னு பாருங்கள். ப்ரிப்பரேஷன். ஓகே, ஸோ பாருங்கள் 2 மித்தாக்சி இத்தனால் இருக்குது. ஓகேங்களா? 1 2. செகண்ட் பொசிஷனில் மித்தாக்சி இருக்குது. ஸோ 2 மித்தாக்சி இத்தனால். இது என்ன பண்ணுன்னா சோடியம் எடுத்துக்கும். ஓகேங்களா? சோடியம் அண்ட் அலுமினியம் இந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் ஹைட்ரோஜன் சோர்ஸ். ஓகேங்களா? ஏதாச்சும் ஒரு ஹைட்ரோஜன் சோர்ஸ் நமக்கு கொடுத்துருப்பாங்க. இந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் சால்வெண்ட் பென்சின் எடுத்துக்கும். அடுத்து வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ரிஃப்ளெக்ஸ் பண்ணுவோம் 100 டிகிரி செல்சியஸ். ஓகேங்களா? ஸோ ரிஃப்ளெக்ஸ் பண்ணும்போது இது என்ன பண்ணணும்னா 2 மித்தாக்சி இத்தனால் போயிட்டு இந்த அலுமினியம் கூட ரியாக்ஷனில் இன்வால்வ் ஆகும். அதே சமயம் இந்த ஹைட்ரோஜன் என்ன பண்ணும், ஹைட்ரோஜன் மாலிகுலும் இந்த அலுமினியம் கூட நமக்கு ரியாக்ஷனில் இன்வால்வ் ஆகிட்டு நமக்கு வந்து ரெட் அலுமினியம் வந்து ப்ராடக்டாக கிடைக்கும். ஓகே, இங்கே ஆக்சிஜன் இருக்குது. ஓகே, இந்த இடத்துல நமக்கு ஈத்தாக்சி குரூப் வரும். இது மாதிரி இருக்கும் மித்தாக்சி ஈத்தாக்சி. ஸோ 2 ஹைட்ரோஜன் நமக்கு இங்கே அட்டாச் ஆகிருக்கும். ஸோ இந்த ஹைட்ரோஜன் தான் நமக்கு வந்து ஹைட்ரேட்டாக டொனேட் பண்ண போகுது. ஹைட்ரேட்டாக போயிட்டு நம்ம எடுத்துக்கிற கார்பனல்ஸ் ஆகட்டும், ரிமைனிங் ஏதாச்சும் இமீன்ஸ் எடுத்துக்கலாம், எஸ்டர் எடுத்துக்கலாம். இது எல்லாத்தையும் என்ன பண்ணும், இது போயிட்டு ரெடியூஸ் பண்ணும். ஸோ இங்கே சோடியம் வந்து கோஆர்டினேட் ஆகிருக்கும். ஓகே, ஸோ இட் இஸ் அ ரெட் அலுமினியம். ஓகேங்களா? ஸோ இதனோட ரியாக்ஷன் பார்க்கலாம். ஓகே, இதனோட அப்ளிகேஷன்ஸ் பார்க்கலாம். எந்தெந்த மாதிரியான குரூப்ஸ்லாம் நமக்கு என்ன மாதிரி கன்வெர்ட் ஆகுதுன்றதை அடுத்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணுற பாருங்கள். ஸோ மெயினாக இது வந்து கார்பனல் காம்பவுண்ட்ஸ் வந்து நமக்கு ரெடியூஸ் பண்ணும். ஸோ நம்ம பார்த்தோம்னா அலிஃபேட்டிக் கார்பனல்ஸ் இருக்குது, அரோமேட்டிக் கார்பனல்ஸ் இருக்குது. ஸோ இந்த இடத்தையும் வந்து நமக்கு எப்படி ரெடியூஸ் பண்ணுதுன்னு பார்க்கலாம். ஓகே, ஸோ இங்கே ஃபங்க்ஷன் குரூப் எடுத்துக்கலாம். இங்கே வந்து நம்ம ரியேஜென்ட் எடுத்துக்குவோம் ரெட் அலுமினியம். ரெட் அலுமினியம் வந்து நம்ம சிம்பிளாக இந்த மாதிரி எழுதிக்கலாம். ஓகேங்களா? அடுத்து இங்கே என்ன ப்ராடக்ட் கிடைக்குதுன்னு பார்க்கலாம்.
ஃபஸ்ட்டு வந்து நம்ம என்ன பண்ணலான்னா கார்பனைல் காம்பவுண்ட்ஸ் எடுத்துக்கலாம். ஓகேங்களா. ஸோ இப்போ இந்த கார்பனைல் பார்த்தீங்கன்னா நமக்கு அலிஃபேட்டிக் கார்பனைல்ஸ் இருக்குது, அரோமேட்டிக் கார்பனைல்ஸ் இருக்குது. ஸோ அலிஃபேட்டிக் கார்பனைல்ஸ் வந்து நமக்கு ஆல்கஹாலாக கன்வெர்ட் ஆகும். பட் அரோமேட்டிக் கார்பனைல்ஸ் வந்து நமக்கு ஹைட்ரோ கார்பனாக கன்வெர்ட் ஆகும். அலிஃபேட்டிக் கார்பனைல் காம்பவுண்ட்ஸ். இல்லை, ஸோ இது என்ன பண்ணுது, ரெட் அலுமினியம் கூட ரியாக்ஷன் இன்வால்வ் ஆகிட்டு நமக்கு ஆல்கஹால்ஸ் வந்து ப்ராடக்டாக கிடைக்கும். அதே நம்ம வந்து அரோமேட்டிக் கார்பனைல் எடுத்துக்கிட்டோம்னா, நம்ம எடுத்துக்கிற அந்த அரோமேட்டிக் குரூப்பில் வந்து நமக்கு எலக்ட்ரான் ரிலீசிங் குரூப் இருக்கணும். எலக்ட்ரான் ரிலீசிங் குரூப் இருந்துச்சுன்னா அது வந்து நமக்கு ஹைட்ரோ கார்பனாக கன்வெர்ட் ஆகும். அதே நமக்கு எலக்ட்ரான் ரிலீசிங் குரூப் இல்லைன்னா அது வந்து ஆல்கஹால்ஸாகவே கன்வெர்ட் ஆகிடும். ஞாபகம் வச்சுங்க. ஸோ aromatic carbonyl compounds converts into hydrocarbon. ஓகே, ஸோ இங்கே நம்ம எதுக்கு ஸ்டார் மென்ஷன் பண்ணுறோன்னா, நம்ம எடுத்துக்கிற இந்த அரோமேட்டிக் காம்பவுண்ட் ரிலீசிங் குரூப் இருந்தால் தான் நமக்கு ஹைட்ரோகார்பன் நமக்கு கிடைக்கும். ரிலீசிங் குரூப் இல்லைன்னா நமக்கு ஆல்கஹால் தான் கிடைக்கும். ஸோ அதெல்லாம் நம்ம ஒன் பை ஒன்னாக நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணலாம். ஸோ இட் இஸ் அ வுல்ஃபிஷ்னர் அப்படி இல்லாட்டி கிளமன்சன் டைப் ஆர் ரிடக்ஷன் வந்து நமக்கு இங்கே நடக்கும். ஸோ வுல்ஃபிஷ்னர் கிளமன்சன்றது நம்ம அடுத்தடுத்த கிளாஸில் பார்க்கலாம். அதாவது கார்பனில் வந்து நமக்கு ஹைட்ரோ கார்பனாக கன்வெர்ட் ஆகுது. ஸோ அந்த வுல்ஃபிஷ்னர் கிளமன்ஸ் ரிடக்ஷன்லையும் நமக்கு அதே மாதிரி தான் நடக்கும். கார்பனைல்ஸ் வந்து நமக்கு ஹைட்ரோ கார்பனாக கன்வெர்ட் ஆகும். அடுத்து தேர்ட் ஒன் பார்த்தோம்னா நம்ம ஜெமினல் டைஹாலைடு எடுத்துக்கலாம். ஸோ இதை வந்து நமக்கு மோனோ ஹேலஜன் டெரிவேட்டிவ்ஸாக நமக்கு வந்து கிடைக்கும். ஜெமினல் டைஹாலைடு. ஸோ ஜெமினல் டைஹாலைடுனா என்ன, 2 ஹேலஜன் வந்து நமக்கு சேம் கார்பனில் அட்டாச் ஆகிருக்கும். ஒரே கார்பனில் வந்து நமக்கு அட்டாச் ஆகிருக்கும். ஜெமினல் டைஹாலைட்ஸ் நமக்கு என்னவா கன்வெர்ட் ஆகும், மோனோ ஹேலஜன் டெரிவேட்டிவ்ஸாக நமக்கு கிடைக்கும். ஸோ ஜெமினல்னால் நமக்கு இங்கே அதாவது 2 ஹேலஜன் இருக்குமே கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ இந்த 2 ஹேலஜனில் பார்த்தீங்கன்னா ஒரு ஹேலஜன் வெளியே போயிடும். வெளியே போய்ட்டு நமக்கு இங்கே மோனோ ஹேலஜன் டெரிவேட்டிவ்ஸ் வந்து கிடைக்கும். ஓகே, ஸோ இந்த ஹைட்ரஜன் போய்ட்டு அட்டாக் பண்ணதுக்கப்புறம் ஒரு ஹேலஜன் நமக்கு வெளியே போயிடுது. ஸோ மோனோ ஹேலஜன் டெரிவேட்டிவ்ஸ் வந்து இங்கே ப்ராடக்டாக கிடைக்கும். அடுத்து ஃபோர்த் ஒன் பார்த்தோம்னா இமீன் அண்ட் இமினியம் அயன்ஸ் வந்து நமக்கு அமீன்ஸாக கன்வெர்ட் ஆகும். இமீன் அண்ட் இமினியம் அயன்ஸ் converts into amines. அடுத்து ஃபிஃப்த் ஒன் பார்த்தோம்னா நம்ம ஆல்ரெடி அல்காக்சி அலுமினேட்ஸ் வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். ஸோ அங்கே பார்த்தோன்னா எஸ்டர், எமைடு, நைட்ரைல் அண்ட் ஆசிட் ஹேலைடு. ஸோ இதெல்லாம் வந்து நமக்கு என்னவா கன்வெர்ட் ஆகிருக்கும், ஆல்டிஹைடாக கன்வெர்ட் ஆகிருக்கும். ஸோ அதே மாதிரி தான் இங்கேயுமே எஸ்டர், அமைடு, நைட்ரைல் அண்ட் ஆசிட் ஹேலைடு. ஸோ இதெல்லாம் நமக்கு இங்கே என்னவா கன்வெர்ட் ஆக போகுது, ஆல்டிஹைடாக கன்வெர்ட் ஆக போகுது. அதே நம்ம லித்தியம் அலுமினியம் ஹைட்ரேட் எடுத்துக்கிட்டோம்னா அங்கே வந்து நமக்கு இந்த எஸ்டரும் ஆசிட் ஹேலைட் மட்டும் தான் நமக்கு ஆல்கஹாலாக கன்வெர்ட் ஆகிருக்கும். இந்த அமைடு நைட்ரைல் வந்து நமக்கு அமீனாக கன்வெர்ட் ஆகிருக்கும். ஞாபகம் வச்சுங்க. ஸோ அது வந்து லித்தியம் அலுமினியம் ஹைட்ரேட்டில். அதே நம்ம இங்கே ரெட் அலுமினியம் எடுத்துக்கிட்டாலும் சரி, அல்காக்சி அலுமினேட்ஸ் எடுத்துக்கிட்டாலும் சரி, ஸோ இது எல்லாமே நமக்கு என்னவா கன்வெர்ட் ஆகுது, ஆல்டிஹைடாக கன்வெர்ட் ஆகிடுது. ஞாபகம் வச்சுங்க. இல்லை, ஸோ அடுத்து பார்க்க போகிறது வெரி இம்பார்ட்டன்ட். இப்போ நம்ம ஆல்ஃபா பீட்டா அன்சாச்சுரேட்டட் கார்பனைல் எடுத்துக்கிட்டோம்னா அங்கே வந்து நமக்கு செலக்டிவாக கார்பனைல் மட்டும்தான் நமக்கு ரெடியூஸ் ஆகும். ஆல்ஃபா பீட்டா unsaturated carbonyls, unsaturated carbonyl compounds. ஸோ இது நமக்கு என்னவா கன்வெர்ட் ஆகுது, இந்த கார்பனைல் மட்டும் தான் நமக்கு வந்து ஆல்கஹாலாக கன்வெர்ட் ஆகும். அன்சாச்சுரேட் பார்ட் வந்து நமக்கு அன்அஃபெக்டட். ஒன்லி கார்பனைல் இஸ் ரெடியூஸ்ட். கார்பனைல் ரெடியூஸ் ஆகிட்டு நமக்கு வந்து ஆல்கஹால் கிடைக்கும். ஸோ ஒன்லி கார்பனைல் இஸ் ரெடியூஸ்ட். ஓகேங்களா. ஸோ அதே நம்ம வந்து இந்த ரெட் அலுமினியம் கூட காப்பர் புரோமைடு வந்து நம்ம எடுத்துக்கிட்டோம்னா அந்த இடத்துல அன்சாச்சுரேட்டட் பார்ட் மட்டும் நமக்கு செலக்டிவாக ரெடியூஸ் ஆகும். ஞாபகம் வச்சுங்க. காப்பர் புரோமைடு எடுத்துக்கிட்டால் அன்சாச்சுரேட்டட் பார்ட் மட்டும் நமக்கு ரெடியூஸ் ஆகும். ஸோ அதை எழுதுகிறேன் பாருங்கள். ஸோ இது வெரி இம்பார்ட்டண்ட். ஆல்ஃபா பீட்டா unsaturated carbonyl compounds
ஓகேங்களா. ஸோ பாருங்கள், நம்ம இங்கே ரெட் அலுமினியம் எடுத்துக்கலாம். இந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் காப்பர் புரோமைடு. ஸோ காப்பர் புரோமைடு எடுத்துக்கிட்டோன்னா நமக்கு என்ன நடக்கும், இந்த டபுள் பாண்ட் மட்டும் நமக்கு செலக்டிவாக ரெடியூஸ் ஆகும். கார்பனில் வந்து அன்அஃபெக்டட். ஒன்லி டபுள் பாண்ட் இஸ் ரெடியூஸ்ட். Only double bond is reduced without affecting carbonyl compound. Without affecting carbonyl compound. ஓகே. ஸோ இந்த கண்டிஷன்ஸ்லாம் நீங்கள் வந்து மல்டிபிள்ஸ் ஆஃப் டைம் நீங்கள் படிக்கும்போது தான் அதெல்லாம் வந்து உங்களுக்கு ஞாபகம் வரும். ஸோ எக்ஸாம் டைமில் இதெல்லாம் நீங்கள் இன்ஸ்டண்ட்டாக நீங்கள் கொண்டு வரணும்னா கண்டிப்பாக மல்டிபிள்ஸ் ஆஃப் டைம் நீங்கள் வந்து ரிவிஷன் பண்ணி ஆகணும் வச்சுங்க. ஸோ இப்போ இதை பேஸ் பண்ணி நம்ம ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ் எல்லாம் பார்க்கலாம். ஸோ இந்த எக்ஸாம்பிள் பாருங்கள், இங்கே ஆல்கைடு இருக்குது. ஸோ நம்ம அடிச்சு சொன்ன மாதிரி இந்த ஆல்கைடு நமக்கு என்னவா கன்வெர்ட் ஆகும், ஆல்கஹாலாக கன்வெர்ட் ஆகும். ஸோ ரெட் அலுமினியம் எடுத்துக்கும். இந்த ப்ராசஸ் ஆஃப் சால்வெண்ட். ஸோ நமக்கு என்னவா கன்வெர்ட் ஆகுது, இந்த ஆல்டிஹைடு வந்து ஆல்கஹாலாக கன்வெர்ட் ஆகிட்ருக்கும். ஓகே, இது மாதிரி கன்வெர்ட் ஆகிருக்கும். இப்போ வந்து நம்ம எடுத்துக்கிற மாலிகுலில் ஆல்டிஹைடு இருக்குது, கீட்டோன் இருக்குன்னு வச்சுக்கலாம். ஸோ இது ரெண்டுமே நமக்கு வந்து ரிடக்ஷனில் இன்வால்வ் இருக்கும். ஸோ இட் இஸ் அ நான் செலக்டிவ் ரெடியூசிங் ஏஜென்ட் ஃபார் கார்பனைல் காம்பவுண்ட்ஸ். ஸோ பாருங்கள், இந்த இடத்துல கீட்டோன் இருக்குது, இங்கே ஆல்டிஹைடு இருக்குது. ஸோ நம்ம இங்கே ரெட் அலுமினியம் எடுத்துக்கலாம். இந்த ரெண்டு கார்பனைலுமே நமக்கு என்னவாக இருக்கும், ரிடக்ஷனில் இன்வால்வாக இருக்கும். ஓகே. ஸோ நமக்கு இது மாதிரி கன்வெர்ட் ஆகிருக்கும், ஞாபகம் வச்சுங்க. இப்போ நம்ம என்ன பண்ணலான்னா அரோமேட்டிக் கார்பனைல்ஸ் எடுத்துக்குவோம். ஸோ நம்ம ஸ்டார்டிங்கில் சொல்லியிருப்போம், அரோமேட்டிக் கார்பனைல்ஸ் வந்து நமக்கு ஏதாச்சும் ரிலீசிங் குரூப் வந்து நமக்கு டேரெக்டாக அட்டாச் ஆகிருக்கணும். இந்த அரோமேட்டிக் ரிங்கில் வந்து ஏதாச்சும் ரிலீசிங் குரூப் நமக்கு டேரெக்டாக அட்டாச் ஆகிருக்கணும். அட்டாச் ஆகிருந்துச்சுன்னா தான் நமக்கு இந்த கார்பனைல் வந்து நமக்கு ஹைட்ரோ கார்பனாக கன்வெர்ட் ஆகும். அப்படி இல்லாத பட்சத்தில் இது வந்து ஆல்கஹாலாகவே கன்வெர்ட் ஆகிடும். ஸோ இந்த இடத்துல மித்தால் இருக்குதுன்னு வச்சுக்கலாம். ஸோ மித்தால் இருக்கிறது எலக்ட்ரான் ரிலீசிங் குரூப் தான். ஸோ ரெட் அலுமினியம் எடுத்துக்கலாம். இந்த ப்ராசஸ் ஆஃப் THF. ஸோ இப்போ பாருங்கள், நமக்கு இங்கே ரிலீசிங் குரூப் இருக்குது. ஸோ அதனால் இந்த கார்பனைலேருந்து நமக்கு என்னவா கன்வெர்ட் ஆகும், ஹைட்ரோ கார்பனாக கன்வெர்ட் ஆகிடும். ஓகேங்களா, இது மாதிரி கன்வெர்ட் ஆகிருக்கும். இப்போ அதே நமக்கு இந்த ரிலீசிங் குரூப் எதுவும் இல்லைன்னா அது வந்து நமக்கு ஆல்கஹாலாக கன்வெர்ட் ஆகிரும். ஸோ இதெல்லாம் வந்து ஞாபகம் வச்சுங்க. இங்கே பாருங்கள், நமக்கு வெறும் அரோமேட்டிக் ரிங்கில் ஆல்டிஹைடு மட்டும்தான் இருக்குது. ஸோ ரெட் அலுமினியம் எடுத்துக்கலாம், THF. ஸோ இது வந்து நமக்கு ஆல்கஹாலாக கன்வெர்ட் ஆகிடும், ஹைட்ரோ கார்பனாக கன்வெர்ட் ஆகாது. ஓகே. ஸோ இதெல்லாம் வந்து வெரி இம்பார்ட்டண்ட். ஸோ இன்னும் ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ் எல்லாம் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகே, பாருங்கள், நமக்கு இங்கே கார்பனைல் இருக்குது, அரோமேட்டிக் கார்பனைல் இருக்குது. இந்த இடத்துல பார்த்தோன்னா ரிலீசிங் குரூப் இருக்குது. ஓகேங்களா, ஸோ அமீன் இருக்குது. ஸோ ரிலீசிங் குரூப் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இந்த கார்பனைல் வந்து நமக்கு ஹைட்ரோ கார்பனாக கன்வெர்ட் ஆகும். ரிலீசிங் குரூப் இல்லைன்னா கண்டிப்பாக ஆல்கஹாலாக கன்வெர்ட் ஆகிட்ருக்கும். ஓகே, கார்பனைல் இப்போ நமக்கு இங்கே ஹைட்ரோ கார்பனாக கன்வெர்ட் ஆகிடுச்சு. ஓகே, வெரி சிம்பிள் திங். அடுத்து இந்த எக்ஸாம்பிள் பாருங்கள், இங்கே நமக்கு கார்பனைல் இருக்குது. இந்த இடத்துல பார்த்தோன்னா ஒரு அல்காக்சி குரூப் இருக்கலாம். ஸோ இங்கே ஒரு ஹைட்ராக்சில் குரூப் இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து எலக்ட்ரான் ரிலீசிங் குரூப் தான். ஸோ ரிலீசிங் குரூப் இருந்துச்சுன்னா நமக்கு என்னவோ கன்வெர்ட் ஆகும், இந்த கார்பனைல் வந்து ஹைட்ரோ கார்பனாக கன்வெர்ட் ஆகும். CH3 இது மாதிரி கன்வெர்ட் ஆகிருக்கும். அடுத்து வந்து ஜெமினல் டைஹாலஜன் இருக்க மாலிகுல்ஸ் எடுத்துக்குவோம். பாருங்கள், 2 புரோமைன் வந்து நமக்கு ஒரே கார்பனில் அட்டாச் ஆகிருக்கு. ஸோ இதை தான் என்ன சொல்லுவோம், ஜெமினல்னு சொல்லுவோம். ரெட் அலுமினியம் எடுத்துக்குவோம். இந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் THF. ஸோ இட் இஸ் ஹைட்ரேட் அண்ட் டோனர். இது என்ன பண்ணுது,
ஹைட்ரஜன் இங்கே கொடுக்கும்போது இது இங்கே போய் அட்டாக் பண்ணதுக்கப்புறம் ஒரு புரோமின் அந்த நமக்கு வெளியே போயிடும். ஸோ ப்ராடக்ட் வந்து நமக்கு இங்கே மோனோ ஹேலஜன் டெரிவேட்டிவ்ஸாக இருக்கும். ஓகேங்களா, இங்கே பாருங்கள் ஸ்டார்டிங் மெட்டீரியலில் நமக்கு 2 ஹேலஜன் ஒரே கார்பன் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு ஹேலஜன் மட்டும் தான் இருக்குது. ஸோ இது மாதிரி கிடச்சிருக்கும். அடுத்து வந்து நைட்ரைல் எடுத்துக்கலாம். ஸோ நம்ம என்ன சொன்னோம், நைட்ரைல் வந்து ஆல்டிஹைடாக கன்வெர்ட் ஆகும்னு சொல்லியிருப்போம். ஸோ ரெட் அலுமினியம் எடுத்துக்குவோம். இந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் THF. ஸோ இது நமக்கு என்னவா கன்வெர்ட் ஆகும், சில சமயம் நமக்கு டெம்பரேச்சர் கண்டிஷன் கூட கொடுக்கலாம். ஓகே, இல்லை 0 டிகிரி செல்சியஸ் கொடுப்பாங்க, அப்படி இல்லாட்டி ரியாக்ஷனுக்கு ஏற்ற மாதிரி கண்டிஷன் கொடுப்பாங்க. பட் ஆனால் இது வந்து ஹைலி ஸ்டேபிள் அட் 200 டிகிரி செல்சியஸ். 200 டிகிரி செல்சியஸ் கொடுத்தாலும் ரெட் அலுமினியம் வந்து நமக்கு ஸ்டேபிளாக தான் இருக்கும், ஞாபகம் வச்சுங்க. ஸோ இந்த நைட்ரைல் நமக்கு என்னவா கன்வெர்ட் ஆக போகுது, ஆல்டிஹைடாக கன்வெர்ட் ஆகிடும். ஓகே, இது மாதிரி கன்வெர்ட் ஆகிருக்கும். ஓகே, இப்போ ஆல்ஃபா பீட்டா அன்சாச்சுரேட்டட் கார்பனைல் எடுத்துக்கலாம். ஓகே, பாருங்கள் கார்பனைல் இருக்குது, இதுக்கு ஆல்ஃபா பீட்டா பொசிஷனில் நமக்கு அன்சாச்சுரேட்டட் பார்ட் இருக்குது. ஸோ இப்போ நம்ம ரியாக்ஷன் கண்டிஷன் எப்படி இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நமக்கு ரியாக்ஷன் வந்து நடக்கும். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா ரெட் அலுமினியம் எடுத்துக்கிறேன். இந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் THF 0 டிகிரி செல்சியஸ். ஸோ இப்போ பாருங்கள் நமக்கு இங்கே வந்து காப்பர் புரோமைடு கொடுத்தாங்கன்னா இந்த டபுள் பாண்ட் மட்டும் நமக்கு செலக்டிவாக ரிடக்ஷனில் இன்வால்வ் இருக்கும். பட் இங்கே நமக்கு ரெட் அலுமினியம் மட்டும் தான் இருக்குது. இது என்ன பண்ணும், செலக்டிவாக இந்த கார்பனைல மட்டும் ரெடியூஸ் பண்ணும். இந்த டபுள் பாண்ட்ஸ் வந்து அன்அஃபெக்டட். ஸோ இந்த கார்பனைல் மட்டும் நமக்கு இங்கே ஆல்கஹாலாக கன்வெர்ட் ஆகிட்ருக்கும். அதே இந்த இடத்துல என்ன பண்ணுறேன்னா ரெட் அலுமினியம் எடுத்துக்கிறேன். இந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் காப்பர் புரோமைடு வந்து நான் எடுத்துக்கிறேன். ஓகே, ஸோ காப்பர் புரோமைடு எடுத்துக்கும் போது நமக்கு என்ன நடக்கும், இந்த டபுள் பாண்ட் மட்டும் நமக்கு செலக்டிவாக ரெடியூஸ் ஆகும். ஆல்ஃபா பீட்டா பொசிஷனில் இருக்க டபுள் பாண்ட் மட்டும் செலக்டிவாக ரெடியூஸ் ஆகும். இந்த கார்பனைல் வந்து அன்அஃபெக்டட். ஓகேங்களா, இது மாதிரி நமக்கு வந்து ஃபார்ம் ஆகிருக்கும். ஸோ நமக்கு எக்ஸாம்பிள் எதை மாதிரி ஒன்றா கொடுப்பாங்க, எக்ஸாம்பிள்ஸ் நமக்கு எப்படி ஒன்றா கொடுப்பாங்க. ஓகே, ஸோ ஆல்ஃபா பீட்டா அன்சாச்சுரேட்டட் கார்பனைல் இருக்குது. இந்த இடத்துல என்ன பண்ணணும்னா லித்தியம் அலுமினியம் ஹைட்ரைடு எடுத்துக்கிறேன். -78 டிகிரி செல்சியஸ். இங்கே பார்த்தோன்னா ரெட் அலுமினியம் எடுத்துக்குவோம். காப்பர் புரோமைடு 0 டிகிரி செல்சியஸ். ஸோ நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணியிருப்போம், லித்தியம் அலுமினியம் ஹைட்ரேட் எடுத்துக்கிட்டு இந்த மாதிரி -78 டிகிரி செல்சியஸ் நம்ம கொடுத்தோம்னா இங்கே கார்பனைல் மட்டும் நமக்கு செலக்டிவாக ரெடியூஸ் ஆகும்னு சொல்லியிருப்போம். அதே ரெட் அலுமினியம் எடுத்துக்கிட்டு காப்பர் புரோமைடு கொடுத்தா இந்த டபுள் பாண்ட் மட்டும் நமக்கு செலக்டிவாக ரெடியூஸ் ஆகும். அதே இந்த லித்தியம் அலுமினியம் ஹைட்ரேட் கூட 35 டிகிரி செல்சியஸ் கொடுத்தா டபுள் பாண்ட் ஆஸ் வெல் அஸ் கார்பனைல் ரெண்டுமே நமக்கு வந்து ரெடியூஸ் ஆகிட்ருக்கும். ஓகே, ஸோ பாருங்கள் இந்த கார்பனைல் மட்டும் நமக்கு இங்கே ரெடியூஸ் ஆகிருக்கு. அடுத்து ரெட் அலுமினியம் இந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் காப்பர் புரோமைடு கொடுத்தா இந்த டபுள் பாண்ட் மட்டும் செலக்டிவாக நமக்கு ரெடியூஸ் ஆகிருக்கும். இந்த கார்பனைல் வந்து அன்அஃபெக்டட். ஓகேங்களா, ஸோ இது மாதிரி நமக்கு வந்து கிடச்சிருக்கும். ஸோ இன்னொரு சில எக்ஸாம்பிள்ஸ் எல்லாம் டிஸ்கஸ் பண்ணுவோம். ஓகே, இங்கே அமைடு இருக்குதுன்னு வச்சுங்க. ஸோ இந்த அமைடு நமக்கு என்னவா கன்வெர்ட் ஆகும்னு சொல்லியிருப்போம், ஆல்ரெடி ஆல்டிஹைடாக கன்வெர்ட் ஆகும்னு சொல்லியிருப்போம். ரெட் அலுமினியம் இந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் THF. ஸோ அமைடு நமக்கு வந்து ஆல்டிஹைடாக கன்வெர்ட் ஆகிடுது. ஸோ இது என்ன பண்ணுவோம், ஹைட்ரேட் அண்ட் டொனேட் பண்ணுவோம். இங்கே வந்து அட்டாக் பண்ணதுக்கப்புறம் இந்த அமீன் வந்து வெளியே போய்டும். ஸோ இது மாதிரி நமக்கு ஆல்டிஹைடாக கிடச்சிருக்கு. அடுத்து வந்து என்ன பண்ணலாம்னா ஒரு ஆசிட் ஹாலைடு எடுத்துக்கலாம். ஸோ அதே மாதிரி தான் ரெட் அலுமினியம் யூஸ் பண்ணலாம். இந்த ரெட் அலுமினியம் என்ன பண்ணும்,
ஹைட்ரஜன் டொனேட் பண்ண போகுது. ஸோ அது வந்துட்டு இந்த கார்பன் அட்டாக் பண்ணும். இந்த குளோரின் வந்து வெளியே போயிடும். ஓகேங்களா. ஸோ இது மாதிரி நமக்கு ஆல்டிஹைடு வந்து ப்ராடக்டாக கிடச்சிருக்கும். ஞாபகம் வச்சுங்க. ஸோ நைட்ரைல் அதே மாதிரி தான். சேம் ரெட் அலுமினியம் எடுத்துக்கிறோம். இங்கே வந்துட்டு அட்டாக் பண்ணோம். இந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் வாட்டர் மாலிகுல் கொடுப்பாங்க. அப்படி இல்லாட்டி ஹைட்ரோனியம் அயன் கொடுப்பாங்க. ஸோ இது என்ன பண்ண ஃபாதராக நமக்கு இங்கே ரியாக்ஷனில் இன்வால்வ் ஆகிட்டு இங்கே நமக்கு ஆல்டிஹைடு வந்து ப்ராடக்டாக கிடைக்கும். ஓகேல, இது மாதிரி கிடச்சிருக்கும். ஓகே, ஸோ ஒரு கொஸ்டின் நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். எக்ஸாமில் வந்து நமக்கு இது மாதிரி தான் மோஸ்ட்லி கேட்பாங்க. ஒரே ரீஜன் கொடுக்க மாட்டாங்க. 2 to 3 ரீஜன்ஸ் வந்து நமக்கு கொடுத்துருவாங்க. ஸோ ஃபஸ்ட்டு ரீஜன் பாருங்கள். இங்கே நமக்கு வந்து பாஸ்பரஸ் இலைடு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த இலையில் பார்த்தோன்னா நமக்கு எலக்ட்ரான் வித்ராயிங் குரூப் வந்து அட்டாச் ஆகிருக்கு. ஸோ எப்பப்பெல்லாம் நமக்கு இந்த பாஸ்பரஸ் இலையில் எலக்ட்ரான் வித்ராயிங் குரூப் அட்டாச் ஆகிருக்கோ அப்போல்லாம் நமக்கு வந்து டிரான்ஸ்ஓலிஃபின் வந்து ப்ராடக்டாக கிடைக்கும். எதனாலனா இட் இஸ் அ ஸ்டேபிள் இலைடு. ஓகேங்களா, இது எதனால் நம்ம ஸ்டேபிள் இலைடுன்னு சொல்கிறோன்னா, இது ஃபாதராக நமக்கு வந்து என்ன நடக்கும், இங்கே ரெசனன்ஸ் வந்து நமக்கு நடக்கும். ஸோ இந்த பாண்டிங் வந்துட்டு இங்கே கார்பன் என்ன ஃபார்ம் ஆகும். ஸோ இங்கே ஃபார்ம் ஆகிற கார்பன் என்ன பண்ணால் இந்த எலக்ட்ரான் வித்ராயிங் குரூப் என்ன பண்ணும், ஸ்டெபிலைஸ் பண்ணும். ஸோ ஸ்டெபிலைஸ் பண்ணுறதால தான் இதை நம்ம என்ன சொல்கிறோம், ஸ்டேபிள் இலைடுன்னு சொல்கிறோம். ஸோ இந்த ஸ்டேபிள் இலைடு எப்பவுமே நமக்கு கார்பனைல் காம்பவுண்ட் கூட ரியாக்ஷனில் இன்வால்வ் ஆகிட்டு டிரான்ஸ்ஓலிஃபினை தான் ப்ராடக்டாக கொடுக்கும். ஸோ இது ஃபஸ்ட்டு ரீஜன். ஸோ செகண்ட் ரீஜன் பார்த்தோன்னா லித்தியம் அலுமினியம் ஹைட்ரேட் கொடுத்துருக்காங்க. THF இந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் -78 டிகிரி செல்சியஸ். ஸோ ப்ராடக்ட் ஏ என்னன்றதை கண்டுபிடிக்கணும். அடுத்து பார்த்தோன்னா இங்கே மறுபடியும் ஒரு ரீஜன் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இங்கே டெட்ராஹைட்ரோபைரைன் கொடுத்துருக்காங்க. இந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் தொசைலிக் ஆசிட். ஸோ இது வந்து என்ன பண்ணுன்னா ஆல்கஹால்ஸ் வந்து ப்ரொடெக்ட் பண்ணும். ஓகே, ஸோ இட் இஸ் அ ப்ரொடெக்டிங் குரூப் ஃபார் ஆல்கஹால்ஸ். ஸோ இங்கே ப்ராடக்ட் பி என்ன வருன்றதை கண்டுபிடிக்கலாம். ஸோ நமக்கு ஆப்ஷன்ஸ் பார்த்தோன்னா 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருவாங்க. ஸோ அதில் ஈஸியாக நம்ம வந்து 2 ஆப்ஷன்ஸை நம்ம நெக்லெக்ட் பண்ணிடலாம். ஏன்னா எப்போவுமே இப்போ இந்த இலைடு வந்து நமக்கு கார்பனில் கூட ரியாக்ஷனில் இன்வால்வ் ஆகிட்டு நமக்கு என்ன ப்ராடக்ட்டை கொடுக்குன்னு சொல்லியிருப்போம், டிரான்ஸ்ஓலிஃபினை கொடுக்குன்னு சொல்லியிருப்போம். ஸோ கண்டிப்பாக 2 ஆப்ஷன் வந்து டிரான்ஸில் கொடுத்துருப்பாங்க, 2 ஆப்ஷன் வந்து நமக்கு சிஸில் கொடுத்துருப்பாங்க. ஸோ சிஸில் கொடுத்ததெல்லாம் நம்ம என்ன பண்ணுவோம், நெக்லெக்ட் பண்ணிடலாம். ஸோ டிரான்ஸில் கொடுத்தது கண்டிப்பாக ஏதாச்சும் ஒன்று ஆன்சராக இருக்கும். ஸோ அடுத்த ஸ்டெப்பு நம்ம போடும்போது கரெக்டான ஆன்சர் எதுன்றதை நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஸோ நம்ம டேரெக்டாக மெக்கானிசமே போட்டுறோம் பாருங்கள். ஸோ கார்பனில் இருக்குது. ஃபஸ்ட்டு இந்த இலைடு வந்து இது கூட ரியாக்ஷனில் இன்வால்வ் ஆகுது. ஸோ இதனோட மெக்கானிசம்லாம் நம்ம இதுக்கு முன்னாடி டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். ஸோ இந்த இலைடும் கார்பனில் நமக்கு ரியாக்ஷனில் இன்வால்வ் ஆச்சுன்னா என்ன ப்ராடக்ட் வந்து கிடைக்கும், ப்ராடக்ட் ஏ வந்து கண்டிப்பாக ஒலிஃபினாக இருக்கும். இந்த ஆக்சிஜன் நமக்கு வெளியே போய்டும். ஓகேங்களா, வெளியே போயிட்டு இந்த கார்பனுக்கும் இந்த கார்பனுக்கு இன்பிட்வீனில் ஒரு டபுள் பாண்ட் ஃபார்ம் ஆகும். ஸோ இது வந்து ஸ்டேபிள் இலைடுன்றதால் நமக்கு டிரான்ஸ் ப்ராடக்ட் வந்து கிடைக்குன்னு சொல்லியிருப்போம். இது மாதிரி கிடைச்சிருக்கும். அதாவது இது மாதிரி கிடைச்சிருக்கும். ஓகேங்களா, இதை வந்து ப்ராடக்ட் ஏ. ஓகே, ஏலே நமக்கு செகண்ட் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், லித்தியம் அலுமினியம் ஹைட்ரேட் கொடுத்துருக்காங்க. ஸோ இது ஃபர்தராக மறுபடியும் நமக்கு லித்தியம் அலுமினியம் ஹைட்ரேட் ரியாக்ஷனில் இன்வால்வ் ஆகிட்டு இந்த எஸ்டர் வந்து நமக்கு ஆல்கஹாலாக கன்வெர்ட் ஆகும். ஸோ கண்டிஷன் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், -78 டிகிரி செல்சியஸ். ஸோ -78 டிகிரி செல்சியஸில் இந்த எஸ்டர் மட்டும் தான் நமக்கு ரெடியூஸ் ஆகும். ஸோ நம்ம ஆல்ரெடி ஆல்ஃபா பீட்டா அன்சாச்சுரேட்டட் கார்பனில் பார்த்துருப்போம். அதே மாதிரி தான் இங்கேயும் ஆல்ஃபா பீட்டா அன்சாச்சுரேட்டட் எஸ்டர் இருக்குது. ஸோ -78 டிகிரி செல்சியஸில் எஸ்டர் மட்டும் நமக்கு ஆல்கஹாலாக கன்வெர்ட் ஆகும். டபுள் பாண்ட் வந்து அன்அஃபெக்டட். ஸோ இதுதான் வந்து ப்ராடக்ட் ஏ. ஸோ அடுத்து நமக்கு செகண்ட் என்ன கொடுத்துருக்காங்க, டெட்ராஹைட்ரோபைரைன் இருக்குது. இந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் தொசைலிக் ஆசிட். ஸோ இது என்ன பண்ணும், ப்ரோட்டானை வந்து டொனேட் பண்ணும். ஸோ இது வந்து அந்த ப்ரோட்டானை எடுத்துக்கும். இது ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு. தொசைலிக் ஆசிட் என்ன பண்ணுது, ஒரு ப்ரோட்டான் டொனேட் பண்ணுது. ஸோ இந்த லோன் பேர் என்ன பண்ணுன்னா இங்கே வரும். அடுத்து இந்த டபுள் பாண்ட் போயிட்டு இந்த ப்ரோட்டானை எடுத்துக்கும். ஸோ ஃபஸ்ட்டு எப்படி ஃபார்ம் ஆகும் பாருங்கள், ஆக்சிஜன். ஸோ இங்கே டபுள் பாண்ட் ஃபார்ம் ஆகுது. ஸோ இது வந்து அன்ஸ்டேபிள். ஓகேங்களா, ஸோ இது அன்ஸ்டேபிள் என்னும்போது இப்போ இங்கே நமக்கு ஆல்கஹால் ஃபார்ம் ஆகிருக்கு இல்லைங்களா. ஸோ இந்த ஆல்கஹால் வந்துட்டு இங்கே அட்டாக் பண்ணும், இந்த கார்பன் அட்டாக் பண்ணும். ஸோ இந்த கார்பன் அட்டாக் பண்ணதுக்கப்புறம் இது ஆல்ரெடி நமக்கு அன்ஸ்டேபிளாக இருக்குது. ஸோ இந்த பாண்ட் என்ன பண்ணணும், இங்கே வந்துட்டு இந்த ஆக்சிஜனில் லோன் பேராக செட்டில் ஆகிடும். ஸோ ஃபைனல் ப்ராடக்ட் நமக்கு எப்படி ஃபார்ம் ஆகுது பாருங்கள்.
இந்த கார்பனுக்கும் இந்த ஆக்சிஜனுக்கு இன்பிட்வீன் ஒரு பாண்ட் நம்ம போட்டுக்கலாம். ஓகே, இந்த ஒரு கார்பன் தள்ளி இங்கே அன்சாச்சுரேட்டட் பார்ட் இருக்குது. ஓகேங்களா, ஸோ ப்ராடக்ட் வந்து நமக்கு இது மாதிரி தான் கிடச்சிருக்கும். ஓகே, ஸோ ஒரு சிம்பிள் திங். ஓகே கேஸ், ஸோ இதோட நமக்கு இந்த ரெட் அலுமினியம் முடியுது. ஸோ நம்ம அடுத்த ரீஜெண்ட் வந்து நம்ம பார்க்கலாம்.